இங்க ரெண்டு பேரு ஐஸ் ஹாக்கி விளையாடுற ஒருத்தங்கிட்ட கால்ஃப் விளையாட சொல்லி பெட்டு கட்டுறாங்க. உடனே அவனும் அவன் தாத்தாவோட கால்ஃப் ஸ்டிக்கை எடுத்துட்டு வந்து அந்த பாலை அடிக்கிறான். பார்த்தா அப்ப மேல போன பந்து கடைசி வரைக்கும் கீழே விழுகாம ரொம்ப தூரத்துக்கு ஏர்லயே டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா 500 மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்க ஒரு வீட்டோட கண்ணாடியில இடிச்சு விழுந்துருது. ஆனா அதை பார்த்தும் கூட அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாம அது லக்ல நடந்ததா சொல்லி அவனை மறுபடியும் அடிக்க சொல்றாங்க. உடனே அவனும் அடிக்க மறுபடியும் அதே வீட்டுக்கு போன பந்து அங்கிருந்த ஓனரோட தலையிலேயே விழுந்துருது. இருந்தாலும் அவங்க அதையும் ஒத்துக்கிறாம இன்னொரு பாலையும் அடிக்க சொல்ல அவனும் யோசிக்காம அடிச்சிடுறான். அதே நேரத்துல அப்பாவுக்கு என்னாச்சுன்னு அவர் பொண்ணு எட்டி பார்க்க இந்த டைம் பந்து அவளோட தலையில விழுந்துருது. உடனே அவ மேல இருந்து கீழே விழுக அதை பார்த்து பயந்து போனவங்க பெட்டு கட்டின அமௌண்ட கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப பணத்தை பார்த்த கில்மோருக்கு இதை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு ஐடியா வருது. சோ அடுத்த நாளே கால்ஃப் கிரவுண்டுக்கு போனவன் அங்க இருக்க எல்லார்கிட்டையும் பெட்டு கட்டி வரிசையா பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு கோச் அவனை பார்த்துட்டு அவனை ஒரு டோர்னமெண்ட்டுக்கு இன்வைட் பண்றாரு. அவனும் டோர்னமெண்ட்ல நிறைய பணம் கிடைக்குன்னு அதுல கலந்துக்கிறதுக்கு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறமா டோர்னமெண்ட்டும் ஆரம்பிக்குது. அப்ப கடைசி ரவுண்ட்ல அவன் கூட விளையாண்டவன் பால குழியில தள்ளிடுறான். ஆனா அடுத்த நிமிஷமே அங்க இருந்த டவர் கொலாப்ஸ் ஆகி கிரவுண்ட்ல விழுந்ததால கேமே ஸ்டாப் ஆயிருது. இருந்தாலும் பால கையில எடுக்காம அந்த டவரை யூஸ் பண்ணியே அதை உள்ள தள்ளி கடைசியா அவன் அந்த கேம்ல வின் பண்ணிடுறான்.